ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆர்எஸ் மங்கலம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் திருவிழாவில் நடந்த திருக்கல்யாண வைபவம். இதில் அனைத்து மக்களும் மிக பக்தியுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்ட காட்சிகளும், சிலுக வயல் கிராமத்தார்கள் சீர்வரிசை கொண்டுவதிலிருந்து ஆரம்பித்து தெய்வங்கள் கல்யாணத்துக்கு அழைத்து வருவதிலிருந்து ரெடியானதிலிருந்து அனைத்து வீடியோக்களும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்களும் அந்த திருக்கல்யாணத்தை கண்டு ரசியுங்கள். இந்த வரட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அவர்களுடைய தாய் குந்தி தேவியும் அதற்கும் மாளிகையில் எரிந்து இறந்து விட்டதாக எங்குமே வதந்திகள் பரவுகின்றன. இது உண்மைதானா? உண்மையிலே பாண்டவர்களை வரும் அவர்களுடைய தாய் குந்தி தேவியும் வாரண வடந்து அனைத்து மாளிகையில் எங்கு பார்த்தாலும் ஒரே பாஞ்சாலி மங்கை பருவம் அடைந்திருக்கிறாள். அவளை இந்த பாண்டவர்களை வரில் பச்சை நிறத்தை உடையவனும் ருத்திரனை போல் விளங்கி பங்குனி மாதத்தில் பிறந்ததனால் பற்புணன் என்றும், வீரத்தால் விஜயன் என்றும், நிறத்தால் அருச்சுனன் என்று பெயர் பெற்று விளங்குகின்ற அந்த மகா வீரனுக்கு திருமணம் செய்ய கருதி இருக்கிறேன். ஆகவே அந்த பாண்டவர்களை நான் எப்படியாவது கண்ணால் காண வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு தந்திரம் சொல்லுங்கள் என்று துருபத மகாராஜன் கேட்டார். அதற்கு வேதவியாசர் சொல்லுகிறார், அடே பாஞ்சாலா,
நீ என்ன லேசாக பெற்ற புத்திரிய அவள் அருமையான தவம் செய்து அந்த கைலாசபதிக்கு சரி சமமாக விளங்கக்கூடிய உபயாசன் யசன் என்ற 2 பெரியவர்களின் வேத மந்திர அனுக்கிரகத்தினால் யாக குண்டத்திலே பிறந்த அவள் அர்ஜுனனுக்கு மனைவி ஆகாமல் போவாளா? இதோ நான் ஒரு தந்திரம் சொல்லுகிறேன், அந்த படி நீ செய்தால் இந்த பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் எந்த உருவத்தோடு இருந்தாலும் அந்த உருவத்தோடு வந்து உன் புத்திரியாகிய பாஞ்சாலியை விவாகம் செய்து போவார்கள். அது என்னவென்றால், இந்த உலகத்திலே வித்தையிலே வல்லமையான திறமையான பல மன்னர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்திலே வித்தையிலே வல்லமையான திறமையான பல மன்னர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் கண்டவுடன் அஞ்சி நடுங்கிட பர்வதா காலமாக மிக பெரிய வில்லொன்று வைத்தும் தேவாஸ்திரம் முதலில் நிறைந்த 3 அம்புகள் வைக்க வேண்டும். அதற்கு பக்கத்தில் 70 அடி உயரமாக 2 கம்பம் நாட்டி அந்த கம்பத்தின் உச்சியில் குறுக்காக சிறிய கம்பம் ஒன்றை கட்டி அதிலே மீன்குறி பூட்டப்பட்ட சுழலும் சக்கரத்தை சுழல விட வேண்டும். அதற்கு நேர்மாறாக இந்த பூமியிலே மிகப்பெரிய வெள்ளை கிடாரம் வைத்து அதிலே மஞ்சள் நீரை நிரப்ப வேண்டும். ஆக மேலே சுழல்கின்ற அந்த மீன்குறி பூட்டப்பட்ட எந்திரம் மஞ்சள் நீரில் தெரியும். ஆகவே மஞ்சள் நீரில் தெரிகின்ற பிம்பத்தை பார்த்து அந்த வில்லின் மீது 3 அம்புகளில் ஒரு அம்பை தொட்ட வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல கிருஷ்ணபீமன் 4 பேரம் கொண்டு பாண்டவர்களுடைய குழுவிற்கு பக்கத்தில் அப்படியாக ஒளிந்து நின்று பார்த்தான். அப்படி ஏகமுக கற்பூர ஜோதிகி தேவரக்ஷாந்தாலயாமி மகாகணபதி தேவதாभ्यं நமோ நமः. वर्णकुम्भदेवताभ्यो संस्थाप्य कवचन्द्रेणामकुञ्च महावर्णाय नमः. पादयोः पाद्यं कल्पयामि वर्णाय नमः. हस्तयोः अर्घ्यं कल्पयामि वर्णाय नमः. मुखे आचमनीयं कल्पयामि वर्णाय नमः. श्रवयामि वर्णाय नमः. स्नानानन्तरम् आचमनीयं कल्पयामि वर्णाय नमः. वस्त्रैष्णोपवीताभरणानि अक्षराणि समर्पयामि वर्णाय नमः. दिव्यपरिमलगन्धान् धारयामि वर्णाय नमः. गन्धानाम् उपरि हरिचन्दनं कल्पयामि वर्णाय नमः. पुष्पमालिकां कल्पयामि वर्णाय नमः. पुष्पैः सम्पूजयामि वर्णाय नमः. ॐ प्रजेदसे नमः. ओम स्वरूपिणे नमः. ओम अपाम्पलये नमः. ओम मकरवागणाय नमः. ओम दीर्घराजाय नमः. ओम जलाधिपाय नमः. पश्चिमाधिपते वरुणाय नमो नमः. नानाविध परिमल मन्त्रपुष्पार्चनं समर्पयामि देवरक्षां धारयामि. ओम शुक्लां वरदनं विष्णुं जटिवरणं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तयेत्. संदीपगे पशूनागं रूपमन्य श्रमयश्रेयसयतां यजः कर्तनेन प्रजा भूतामैषं भव कर्तमान् श्रियं वादय मे कुले मातरं पद्ममालिनी आपस्न चित्तिष्ठानजित्नेदपशमेकृके निजदेवीं मातरं श्रियं वादय मे कुले आर्द्रां विकरणीं नित्यं सुवर्णां हेममालिनीं सूर्यामिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः.
வேலை பக்கத்துல இருக்குதுயா, போய் வாணிண்ணே. எல்லாரும் திருமாமலை வெற்றி காண்கிறாங்க. அப்படியே மனசுல வேலை போட்டு நமஸ்காரம் நான் அப்படியே மேல கையை தூக்கி நான் கொண்டு நான் வந்துக்கிறேன். யாரும் வந்திருக்க வேண்டாம். உட்காருங்கய்யா, உட்கார்ந்து பாருங்க, தெரியாதா? कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। திருக்கல்யாணமான நிகழ்வு முடிந்து திருமாங்கல்யம் ஆகி மாலை மாத்திர நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது.